ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபிடி கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்ன அப்படின்னா மதுரை ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸ் வந்து வீட்டில் இருக்கிற நார்மல் ரைஸ் தான். இதுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் இதில் பாஸ்மதி ரைஸில் கூட நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணலை. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது எண்ணெய், சின்ன வெங்காயம் ப்ளஸ் இந்த ரைஸ் தான் இந்த பிரியாணியுடைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸே. நான் இன்றைக்கி ரெசிபி வந்து வீட்டில் இருக்கிற நார்மலான ஒரு பாத்திரத்தில் பண்ணியிருக்கேன், ப்ரெஷர் குக்கரில் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம், நல்லா வருங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்கனை வந்து மேரினேஷனுக்காக ரெடி பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் 1/2 kg ரைஸுக்கு 1/2 kg சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான 1.5 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் லெமன் ஜூஸ், 1 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறம் மல்லித்தூள் சொல்லுவாங்க இல்லையா, தனியா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 கப் கர்ட், அப்புறமா ஒரு 1/2 to 1 டீஸ்பூன் வரைக்கும் சால்ட். நீங்கள் இதெல்லாம் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆஃப்டர் 1 hour கழித்து நீங்கள் சிக்கனை யூஸ் பண்ணலாம். ஓகேங்க, ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நம்ம ஊற வச்சிடலாம். ஓகே, பாத்திரம் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போது ஆயில் ஊற்றிக்கிறேன். சீசம் ஆயில், அதாவது இன்றைக்கி நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 100 ml ஊற்றிக்கோங்க. ப்ளஸ் நம்ம ஆட் பண்ண வேண்டிய ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 க்ரீன் சில்லி, அப்புறம் ஊற வச்ச கோழி இறைச்சி ப்ளஸ் புதினா, கொத்தமல்லி. ஓகேங்க, ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சில்லி, சின்ன வெங்காயம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்ச கோழி இறைச்சி இருக்கு இல்லையா, நீங்கள் அதையும் உள்ளே போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பாதி அளவு கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிவிட்டு, ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் மேரினேஷனில். ஸோ அது இல்லாமல் தேவையான உப்பு வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளே. இப்போ நம்ம கோழி இறைச்சியை உள்ளே போட்டு சாத்தே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ நான் இன்றைக்கி வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மேரினேஷனுக்காக வச்சோம் இல்லையா பாத்திரம், அதே பாத்திரத்தை தான் தண்ணி ஊற்றி இந்த மசாலா ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ராப்பராக. ஸோ 1 கப்புக்கு வந்து 3 கப் தண்ணி ஊற்றிருக்கணும். இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து குக்கர் அப்படின்னா 1 கப்புக்கு வந்து 2.5 கப் தண்ணி போதும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, 10 நிமிஷம் நீங்கள் சிக்கனை வேக விடணும். ஹோட்டல்ஸ்லாம் வந்து சிக்கன் வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருவாங்க, அப்போ தான் பீஸ் வந்து உடையாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஊற வச்ச அரிசி, அதாவது ஒரு 20 minutes ரைஸ் ஊற வச்சுக்கோங்க. பழைய அரிசி அப்படின்னா நமக்கு நிறையா ரைஸ் கிடைக்கும், சாப்பாடு நிறையா கிடைக்கும். ஒரு 20 minutes அரிசியை நான் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த சமயத்தில் நீங்கள் வேணால் சிக்கன் பீசஸ் பெருசாக போட்டுக்கிங்க அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஜாஸ்தி கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சிக்கன் பீஸை உடைய ஆரம்பிச்சிடும். நான் அன்றைக்கி எடுத்து வைக்கல, பட் உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக எடுத்து வச்சுட்டு தம் போடுறப்ப உள்ள நீங்கள் சிக்கன் பீஸை ஆட் பண்ணி பிரியாணி தம் போட்டுக்கலாம். ஓகேங்க, இப்போ ரைஸ் போட்டாச்சு. இன்றைக்கி நம்மளுடைய ஃபுட்டை சர்வ் பண்ணோம் இல்லையா, அதுக்கான இலை தேடிக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இலை இருக்குது. ஓகே, இன்றைக்கி இலையை கண்டுபிடிச்சிட்டேன். இன்றைக்கி இந்த இலையில தான் சாப்பாடு பரிமாற போகிறோம். ஓகேங்க, இப்போ சாப்பாடு ஒரு 70% வெந்துருச்சு. ஸோ வெந்ததுக்கப்புறம் வந்து தோசைக்கல்லை யூஸ் பண்ணி நான் தம் போட போகிறேன். மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நெருப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் தம் போடுறச்ச. ஸோ இரும்பு தோசைக்கல்லை வச்சுட்டு இது மாதிரி ஒரு இலை போட்டு சாப்பாடை மூடி வச்சிடுறேன். இதுக்கு மேலே வந்து ஒரு நார்மல் வாட்டர் ஃபில் பண்ண பாத்திரத்தை வச்சுருங்க. வச்சுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பிரியாணி பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக இலையை பிரிச்சுக்கணும். ஓகே, நம்மளுடைய பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நன்றி.